எங்கள் ஊரில் இருக்கிற வெள்ளைக்கார சந்தைக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல், கர்ச்சீஃப் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திர கடை வச்சுருந்தாங்க. சரி, பாத்திரம்லாம் நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா பாத்திரத்தோட விலையை பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அவ்வளோ விலை போட்டு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா ஒரு பாத்திரமும் 180 ரூபா, 160 ரூபா, 150 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் வேறு அந்த கடைக்காரர் வந்து என்கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நம்மளாலலாம் இந்த வேலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணிட்டேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் கடைலாம் போட்டிருந்தாங்க. ஸ்வெட்டர், மாந்தோ அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃபுட் ட்ரக் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வெள்ளைக்காரங்க அந்த மாதிரி தான் வருவாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வாங்குவாங்க. ஏன்னா வந்து ரேட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து நம்மளெல்லாம் வாங்கி கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கெலாம். பக்கத்தில் வந்து கறிக்கடை போட்டிருந்தாங்க. இந்த கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபார்மில் இருந்து தான் எடுத்துன்னு வந்து அப்படியே விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. உள்ளே இருக்கிறது எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நம்ம கேட்குற கறி எடுத்து அது வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இது கோழியோட ஈரல், கல்லீரல் எல்லாமே தனித்தனியாக வச்சு அதுக்கு ஒரு ரேட் போட்டு தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வான்கோழி, முயல், வாத்து அந்த மாதிரி எல்லா கறியும் வச்சுருந்தாங்க. சரி, நாங்களும் இன்றைக்கி கறி வாங்கலான்னு தான் இங்கே வந்தோம். கறியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரலும் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா காய்கறி கடை தான். இதுவும் இங்கே ஃப்ரான்ஸ்லேயே விளையிற காய்கறிங்க தான் எல்லாமே. ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இந்த நாட்டோட காய்கறின்றதால எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மீன் கடை. மீன் கடையிலையும் இந்த மார்க்கெட்டில் போடுற மீன்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஃப்ரெஞ்சு மார்க்கெட்டில் போடுறது இந்த கவலை மீன் பார்த்திங்கன்னா முள் எடுத்துகிட்டு அதுவே வந்து 1 கிலோ வந்து 18 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆஃப்ரிக்கன் ஸ்டால், அதுக்கப்புறம் சீஸு, நிறைய விதவிதமாக சீஸு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து தேன், வைனு, சிரப் அந்த மாதிரி நிறைய கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறையா ஒரு 4-5 கடை வந்து காய்கறி கடை தான். இது வந்து பார்த்திங்கன்னா அரப் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி குட்டி அவங்க போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு பாஸ்தா, ரவியோலி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போக்குள்ள ஃபுல்லாக காய்கறி கடை தான். இது எல்லாமே காய்கறியோட ரேட்டெல்லாம் பார்த்து எல்லாம் எனக்கு ஷாக் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கடையில் செரி டொமேட்டோ, அந்த செரி தக்காளியோட விலையை பார்த்தா கிட்டத்தட்ட 10 ரூபா போட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் சரி அந்த கடையில் ப்ரொக்கோலி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கறி கடைக்கு செம்ம பெரிய க்யூ நின்றுது. அந்த க்யூவில் நின்று அதுக்கப்புறம் நாங்கள் கல்லீரலும் அப்புறம் ஒரு கோழியும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வாங்கிங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.